ஆத்துமாவிற்கான போர்வாள். கர்த்தர் கேட்பார். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. பிரியமானவர்களே, உங்கள் மீது வீசப்படும் விமர்சனங்களுக்கும் அநீதியான வார்த்தைகளுக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மௌனம் தோல்வியின் அடையாளம் அல்ல, அது நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கும் அசைக்க முடியாத விசுவாசத்தின் அடையாளம். மோசேயின் சொந்த சகோதரர்களே அவருக்கு எதிராக பேசினார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? என்னாகமம் 12:2. மோசே அவர்களிடம் வாதாடவில்லை, அவர் அமைதியாக இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அதை கேட்டார். மறந்து விடாதீர்கள், நீங்கள் பேசினால் அது சத்தம், தேவன் பேசினால் அது தீர்ப்பு. மோசேக்காக தேவன் இறங்கி வந்து மிரியாமையும் ஆரோனையும் கண்டித்தார். மோசேயை போலவே நாம் மௌனமாக இருக்கும்போது தேவன் செவிசாய்த்து பதிலளிப்பார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அநீதியான குற்றச்சாட்டுகளையோ அல்லது கடுமையான வார்த்தைகளையோ எதிர்கொள்ளலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறார், கேட்கிறார். மேலும் அவர் தமது சரியான நேரத்தில் நம்மை பாதுகாக்கவும் பதிலளிக்கவும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.